பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்தனர். திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமானுக்கு 1000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர விழாவில் முருகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து முருகர் வள்ளி தெய்வானையை ரதத்தில் வைத்து மேளதாளங்கள் முழங்க உலா வந்தது. திருச்சி வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பால்குடம், காவடி, அலகு குத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நகரம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவில் ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் தனிச்சிறப்பான பங்குனி உத்திர திருநாளில் சூரிய ஒளி முருகப்பெருமானை தொட்டு வணங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்தட்டு அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 108 காவடி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஐயனார் கோவில்களில் இன்று பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் முன்பு பொங்கலிட்டு அருகே உள்ள சுனை குளத்தில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே வையாபுரி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பின்னலூர் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலய காவடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று காவடி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் பல்லக்கில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.